நடு இரவில் முகத்தை மறைத்தபடி வீட்டை நோட்டமிட்ட மர்ம நபர். வழக்கறிஞர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. சிசிடிவியில் தெரிந்த மர்ம உருவம் எதற்காக வந்தது, என்ன கொள்ளை போனது? கோவை காந்திபுரம் 7வது வீதியில வசிச்சுட்டு வரவங்க தான் வழக்கறிஞர் மீனாட்சி. இவங்களுக்கு விஷ்ணு மற்றும் குகன்னு 2 மகன்கள் இருக்காங்களாம். இந்த நிலையில சம்பவம் அன்னைக்கு நள்ளிரவுல 3 பேரும் வீட்டுல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப காலையில எழுந்துச்சு பார்க்கும்போது மீனாட்சி அவங்களுடைய செல்போன் காணாம போனது தெரிய வந்திருக்கு. அப்போ மீனாட்சி அவங்களுடைய செல்போனுக்கு தொடர்பு கொள்ளும் போது போன் அங்க இல்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பணமும் நகையும் எதுவும் காணாம போகாத நிலையில வீட்டுல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செஞ்ச போது நள்ளிரவு நேரத்துல முகத்தை மறைச்சபடி வீட்டை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருத்தர் காம்பவுண்ட் சுவர்ல குதிச்சு வீட்டுக்குள்ள புகுந்திருக்காரு. 2 ஆண்ட்ராய்டு போன்களை மட்டும் திருடிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. இந்த காட்சிகள் அந்த சிசிடிவில பதிவாகியிருக்கு. சிசிடிவி காட்சியுடைய ஆவணங்களோட மீனாட்சி மற்றும் அவருடைய மகன்கள் சம்பவம் பத்தி காட்டூர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. புகாரின் பேர்ல வழக்கு பதிவு செஞ்ச காட்டூர் போலீசார் நள்ளிரவுல முகத்தை மறைச்சபடி வீட்டுக்குள்ள புகுந்து செல்போன்களை மட்டும் குறி வச்சு திருடுற இந்த மர்ம நபரை தேடிட்டு வராங்க. இந்த காட்சிகள் இப்போ இணையத்துல பரவி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திட்டு வருது.